இது லைஃப் மேட்டர். உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது? 1 டே, 1 வீக், 1 மந்த்? ஐம் ரெடி now. நீங்க சரின்னு சொன்னா போதும், உடனே இப்பவே 1 BHKவை தேட ஆரம்பிச்சிடுறேன். I'll call you. Okay, bye. Mom, Dad, வாங்க போலாம். அப்படின்னா நாங்களும் இப்பவே கிளம்புறோம். வரேன். அக்கா, ஒருவேளை அவ புடவை கட்டிட்டு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதோன்னு தோணுது. சித்தி, சித்தி. பார்கவி இப்ப கோவமா இருக்கா? சித்தி, நீயாவது அவனுக்கு புரிய வைக்கலாம்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவன் தனியாவே இருப்பான்? அவனோட இந்த நிலைமையை பார்த்து மாமா வருத்தப்படுறாரு, நானும் வருத்தப்படுறேன். சீதா இல்லாம ராமன் இல்லங்கிறத எங்க ராமனுக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? அவனோட இந்த நிலைமைய எங்களால பார்க்க முடியலன்னு நீயாவது அவன்கிட்ட சொல்லு ராமா. சித்தி, சித்தி. தீந்து போச்சு. முடிஞ்சிருச்சா? இன்னொரு ஸ்பூன் இருக்கும்ல சீதாமா, எங்க காட்டு. எல்லாத்தையும் நீ சாப்பிடல சீதாமா. அந்த ஐஸ்கிரீம் கம்பெனிக்கார சீட்டர் ரொம்ப கம்மியா வச்சிருக்கான். எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான் பாரு. இதெல்லாம் நல்லா பேச. இன்னும் 1 வருஷத்துக்கு நீ ஐஸ்கிரீமே தொடக்கூடாது. அப்புறம் டாக்டர் ஆண்டி என்னதான் திட்டுவாங்க. சரி, சாரி. நீ கேக்குறப்பெல்லாம் என்னால உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது. எனக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்ல. நான் ரொம்ப அன்லக்கி. அப்படின்னா நான் லக்கி. அது எப்படி? எப்படின்னா என் அம்மா ரொம்ப ஸ்வீட். நீ எப்போதும் என் கூடவே இருக்கலாம், அதுக்குதான். பாரா, எவ்ளோ அழகா பேசுற. அம்மா, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ எங்க கத்துக்கிட்ட? நானே கத்துக்கிட்டேன். அம்மா வா, நாம வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் டிவியே பார்க்கல. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே இருக்கலாமா ப்ளீஸ்? ஆனா டிவி. சரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். கதையா? சொல்லு. சித்தி, சித்தி, என் மேல கோவமா இருக்கீங்களா? ஐம் சாரி சித்தி. அவங்க எப்படி நீங்களே இப்ப பாத்தீங்கல்ல. இந்த வீட்டோட மரியாதையை கட்டி காக்குற இடத்துல நீங்க இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி சித்தி ஒரு மருமகளா வர முடியும்? அப்படின்னா உனக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஒத்துக்குவ, அப்படிதானே? சித்தி, சித்தி, நீங்களும் தாத்தாவும் வருத்தப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஆபீஸ்ல இருந்தே கிளம்பி வந்தேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் வரல சித்தி. அப்போ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? கல்யாணம் பண்ணிக்க சொன்னா 1000 காரணம் சொல்ற, போடா. சித்தி, நான் உங்க பேச்சை என்னைக்காச்சும் மீறி இருக்கனா? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க சித்தி? நான் எப்படா சொன்னேன் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு? வாழ்க்கையில காதல் ஒரு வாட்டி தான் வரும், நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. என் வாழ்க்கையில ஏற்கனவே காதல் ஒரு முறை வந்து போயிடுச்சு. அவளை சந்திச்சு 2 பேரும் காதலிச்சோம். ஆனா கடைசியில அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. என் வாழ்க்கையில ஒரு முறை ஆல்ரெடி காதல் வந்துட்டு போயிடுச்சு.
காதலே இல்லாதப்போ கல்யாணம் எப்படி சாத்தியமாகும்? இதைத்தாண்டா நானும் எதிர்பார்த்தேன். உன் வாழ்க்கையில காதல ஆரம்பிச்சு வச்சதும் நான் தான், அதை முடிச்சு வச்சதும் நான் தான்டா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சித்தி. ஐம் so sorry சித்தி. ஐம் சாரி. ராமா, ராமா நில்லு. ராமா, இந்த ராமனுக்கு தான் வனவாசம் போக போற விஷயம் ஏற்கனவே தெரியும். ஆனா நீ எதுவுமே தெரியாம உன் வாழ்க்கை முழுக்க வனவாசத்தை அனுபவிக்க போறடா ராமா. அப்புறம் பொண்ண ஓகேன்னு சொல்லிட்டான். நீ என்ன சொல்ற சூரி? திஸ் இஸ் கிரேட் நியூஸ். நிஜமாவே ஒத்துக்கிட்டானா? டேய், சொல்றத நீ முழுசா கேளுடா. அவசரப்பட்டு நீ எதையாவது உளராத. நானும் இப்படிதான்டா ஷாக் ஆயிட்டேன். ஆனா நம்ம பையன் இருக்கானே, அப்ப ஒரு ட்விஸ்ட் கொடுத்தான். அந்த பொண்ணு அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. அப்புறமா சொல்றேன்னு சொல்லி அப்படியே ஓடி போயிட்டா பாரு. எனக்கு புரியல சூரி. பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ தான் சொன்ன. கொடுத்த ட்விஸ்ட்ல பொண்ணு வேற ஓடி போயிட்டான்னு சொல்லி சிரிக்கிற. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அந்த பொண்ணு ராம்க்கு ஏத்தவே இல்லடா. இந்த ராமனுக்கு சீதா மாதிரி ஒருத்தி பொண்டாட்டி ஆகணும். பணத்தாசை பிடிச்ச பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டி ஆக கூடாதுடா. அட, அண்ணன் வந்துட்டாரு. ஏய், அண்ணன் இல்லடா, கல்யாண மாப்பிள்ள, வருங்கால மாப்பிள்ள. கரெக்ட். பை தி வே ராம், உனக்காக நான் வேணா 1 BHK தேடவா? ஓஹோ, எல்லாத்தையும் உளறியாச்சா? நம்ம பார்கவி ஏதோ ஆசைப்பட்டு அவங்கள வர வச்சுட்டா. ஒருவேளை அவளுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தா வர சொல்லிருக்க மாட்டாளா? பாத்தீங்களா, நீங்க என்ன செஞ்சாலுமே அது தப்பா தான் போய் முடியுது. அதுக்காக தான் சொன்னேன், இந்த கல்யாணத்தை விஷயம் இப்படியே விட்டுருங்கன்னு. எங்க கேக்குறீங்க? சூரி, என்ன இவன் இப்படி பேசுறான்? இந்த ராம பேச்சுலராவே இருந்தா எப்படி? குடும்பஸ்தனா மாற வைக்கணும்ல. ஏய், என் பேரனுக்கு காதல் வரும்டா. அவனுக்கு நான் முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கேன். அடே ராமா, கொஞ்சம் கிருஷ்ணனா மாறுடா. கண்ணை திறந்து பொண்ணுங்களை பார்த்து பேசுடா, காதலும் பண்ணுடா. கவிதை கவிதை. டேய், நீ யார வேணா லவ் பண்ணு, நானே முன்ன நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். தாத்தா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசுறது நிப்பாட்டுங்க. சாயந்தரம் ஏதோ ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னல. பை தி வே ஃபைல்ஸ்ல ஏதோ டீடைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொன்னேன். வா போய் பாப்போம். ஏய் இருடா, கொஞ்சம் பாயாசம் இருக்கு, சாப்பிட்டு வந்துடுறா. இருடா ராமா. ஏய், அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கோ. முதல்ல வா. சூரி, அநியாயமா ஒரு நாளே வேஸ்டா போச்சுடா. வேஸ்ட் ஆகலடா, சால்வ் ஆச்சுன்னு சொல்லு. அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ, நீ நினைச்ச மாதிரி சம்பந்தம் கேன்சல் ஆயிடுச்சுல. அதிர்ஷ்டம் என்னோடது இல்லடா, அந்த குட்டி தேவதையோடது. இந்த சம்பந்தம் எப்படியாவது கேன்சல் ஆகணும்னா என் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு பிடிக்காத விஷயம் நடக்கவே நடக்காது. முதல்ல போய் அந்த பாப்பாக்கு ஸ்வீட் வாங்கி தரணும். அவ சொன்ன மாதிரி நடந்துடுச்சுடா. அப்பனா நீ அந்த சின்ன தேவதை கிட்ட என் பெரிய தேவதைய எப்போ எங்க பாப்பன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த விஷயத்துல உனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா இல்ல கடுமையா முயற்சி பண்ணணுமான்னு தெரியாது. இல்லனா அப்படியே பாத்துட்டு வா. சூரி சொன்ன மாதிரி உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இங்க எங்கேயாச்சும் இருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? ஏய், காரை ஓரங்கட்டு. பொண்ணு பாத்துட்டியா? ஒரு 2 minutes வெயிட் பண்றா. காரை சைடுல போடு.
அது அப்படியே சுத்தி அப்புறம் அது ஒரு சரி ஹாய், உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படின்னா எனக்கு விக்கலே வரலையே. ஆமா தானே சீதாமா? ஒருவேளை என்னை யாராவது நினைச்சாங்கன்னா எனக்கு விக்கல் வரணும்ல. நீ 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உனக்கு நான் ஐஸ்கிரீம் கொடுத்திருப்பேன். எங்க குடு? ஆனா 5% தான் தந்திருப்பேன். சரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ கேன் டிராப் யூ அப்படின்னு நான் கேட்கல, எங்க பாஸ் தான் கேட்க சொன்னாரு. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், அவ்வளவுதான். நோ தேங்க்ஸ், நாங்களே போயிடுறோம். இல்ல, சார் தான் டிராப் பண்ண சொன்னாரு. நீங்க இன்னும் என் மேல கோபமா? அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஓகே, பை ஃப்ரெண்ட். பை ஃப்ரெண்ட். சீதாமா, இப்ப எதுக்கு சீரியஸ் ஆன? இல்லையே, இப்ப ஃப்ரெண்ட கூப்பிட்டப்ப நாம போயிருக்கலாம்ல. எப்பவும் நாம அடுத்தவங்களுக்கு தொல்லையா இருக்க கூடாது, அதுக்காக தான். சரி. வீட்டுக்கு வந்த அந்த ரவுடிங்க இன்னும் போனாங்களா இல்லையானே தெரியல. அப்பாவும் இன்னும் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சிரி என் பக்கத்திலேயே இருக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நாங்க இங்கேயே இருக்கிறது? ஏங்க, அந்த ரவுடிங்லாம் போயிட்டாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னது ஃபோன் பண்ணணுமா? ஆமா, யார் அந்த ரவுடிங்க? ஐயோ, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க நீங்க. நானே ஃபோன் பண்றேன். ஹலோ, எங்கம்மா இருக்க சீதா? அம்மா, நாங்க இங்கதான் பார்க்ல இருக்கோம். அந்த ரவுடிங்கெல்லாம் போயிட்டாங்கம்மா, நீ வந்துடு. அப்படியா? சரி, நாங்க உடனே கிளம்பி வரோமா. ம். இங்கதான். ஒரு பொறுப்பான குடும்ப பொண்ணு நீ. வர்ற நேரமா இது? பொண்ணுங்க பசங்களை வெயிட் பண்ண வைக்க கூடாது. அதுலயும் கடன் கொடுத்தவங்கள எப்பவுமே வெயிட் பண்ண வைக்க கூடாது. இன்னிங்ஸில் முதல் தடவையாக நாகாவிடமிருந்து அர்ஜுன் அவர்களுக்கு 6. இரண்டாவது பால். ஓஹோ, இரண்டாவது பால் பார்வையாளர்களை காயப்படுத்தி விட்டது. பார்வையாளர்கள் வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, இப்பொழுது பார்வையாளர்கள் ஸ்டேடியமிலிருந்து வெளியே போகிறார்கள்.
செல்லம் செல்லம், நீ அழாத. நான் போய் அவங்க கிட்ட பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, அழாத, சரியா செல்லம்? Why is she like that? இல்ல நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஏன் வேணாம்னு சொல்றாங்க? அப்பனா நம்ம ஆளு நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருந்திருக்கான். டேய், காமெடியா பேசாம கொஞ்சம் கம்முனு இரு. பாவம் தனியா பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்களே, டிராப் பண்ணவான்னு பாவமா கேட்டா வேணான்னு மூஞ்சிக்கு மேல சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்ல உட்கார்ந்து இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இல்லடா, அவங்களுக்கு இன்னும் என் மேல கோவம் அடங்கவே இல்லை. அதனாலதான் அவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. பாவண்டா, அந்த பாப்பா என்ன பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? அட்லீஸ்ட் அந்த பாப்பாவை நினைச்சாச்சும் ஓகேன்னு சொல்லலாம்ல. இதுதான் விஷயமா? சோ அப்ப நீ ஃபீல் பண்றது அந்த குழந்தைக்காக தானே? ஆமா. அம்மாவுக்காக இல்லையா? அசோக், இல்ல, இவ்ளோ நேரம் ஆச்சு, அவங்க வீட்டுக்கு போனாங்களோ இல்லையோ, பஸ்ஸோ கேபோ ஆட்டோ இதெல்லாம் கிடைச்சதான்னு நீ யோசிக்கிறல்ல, கரெக்டா? அப்போ சென்னை சிட்டில டிரான்ஸ்போர்ட் பற்றாக்குறை இருக்கு. வாய மூடிட்டு இருக்க முடியுமா? ஒருவேளை நான் கேட்டதுக்கு அவங்க ஓகே சொல்லியிருந்தா அந்த பாப்பா ஹாப்பியா கார்ல வந்திருப்பாளடா. ஐயோ, முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன்டா. அந்த பாப்பாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லல. நான் போய் முதல்ல அந்த பாப்பா கால் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். தேங்க்ஸா? எதுக்குடா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துறேன். தயவு செஞ்சு வெளியே போங்க. அதான் எப்போ எனக்கு கூட கேட்டு 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 ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட். ஹே ஹாய். நான் தான் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்களா? இல்ல, நானே படிச்சேன். எஃப் ஃபார் ஃப்ரெண்ட். வெரி ஸ்மார்ட். நான் எது கால் பண்ணேன்னு தெரியுமா? நான் எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ நீ சொன்ன மாதிரி அது நடக்கவே இல்லம்மா. அதுக்கு தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு கால் பண்ணேன். யோ மை லக்கி சாம். Thank you so much my dear little friend. வெல்கம் ஃப்ரெண்ட். ஏன் ஃப்ரெண்ட் டல்லா பேசுற? என்னாச்சு? நீங்க என்னோட அனுமதி இல்லாம இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க. என் குழந்தை பாவம் ரொம்ப பயந்துட்டா. எதுவா இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். காலங்காத்தால உன் கூட வந்து பேசுறதுக்கு நான் என்ன பேப்பர் போடுறவன்? சீக்கிரமா போறா. டேய், ஆத்து போயேன்டா. சார்னா அதெல்லாம் முடியாதுமா. நீ பண்ற என்ன ஆனாலும் சரி, இப்பவே செட்டில் பண்ணி அடி ஆகணும். சிக்ஸர். ஃப்ரெண்ட், யார் அது? யார் அங்க பேசிட்டு இருக்கிறது? அது பேட் அங்கிள். நீங்க கடன் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். உன் புருஷனுக்கு கடன் கொடுத்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். உன்கிட்ட கடனை வசூல் பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எனக்கு அந்த பேட் அங்கிளை பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட். பாவம் அம்மா. நீ தைரியமான பாப்பால, இதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது, சரியா? அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா அம்மாவும் தைரியமா இருப்பாங்க. Be brave and count till 10. Come on. 10 வரைக்கும் கவுண்ட் பண்ண என்ன ஆகும்? உன்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. எங்க கண்ணை மூடிட்டு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ண தெரியும் அப்போ உனக்கு? 1. டே அசோக், உன் போனை கொடு. எதுக்குடா? என்னாச்சு? எவனோ வசூல் சங்கரா அவங்க வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கிளுக்கு கால் பண்ணி அது யாரு என்னன்னு பாரு. சீக்கிரம் சீக்கிரம். இப்ப மட்டும் நீங்க வெளியே போலன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். ஐயோ, நீ அம்மா கஷ்டப்படுற? வேணா இவங்கள அனுப்புறேன், அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னங்கடா? ஏய், அடி 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 அடி. ஏய், 6. ஓகே. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏய், இருங்கடா. போடு போடு. அண்ணா சொல்லுங்கண்ணே. நான் இங்க தானே இருக்கேன். ப்ளீஸ். உங்களுக்கு எப்படி நான் தெரிஞ்சது? வேண்டாம். டேய் டேய் டேய். ஏய், சொல்லுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா.
ஏய் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருந்ததோ அங்கேயே வைங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் அந்த மேட்டை எடுத்துட்டு வாடா, ஓடுறா. அக்கா, யாருக்கா நீங்க? இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த அவ்வளோ தூரத்துக்கு எப்படிக்கா நீங்க சொன்னீங்க? என்னக்கா உங்க ரேஞ்சு அந்த லெவலா?